வியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய திணைக்களத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னால், நேற்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறது விவசாய கண்காட்சி. இன்றைக்கு வந்து 2வது நாள். இந்த 2வது நாள் நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன மாதிரி விஷயங்களை இங்கே பார்த்து பயனடைஞ்சு கொள்ளலாம் என்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வியூஸ் சொந்தங்களே, நாங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் வந்து யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய திணைக்களம் 2024 இந்த வருஷம் வந்து மிக பெரும் கண்காட்சியை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கிறாங்க. இது வந்து நாம் வந்து நிற்கிறது வந்து 2வது நாள் இந்த வீதியை நீங்கள் பாருங்க. பாடசாலை மாணவர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், வழிமக்கள் அனைவருமே வந்து இந்த கண்காட்சியை பார்க்க வேணும் என்று சொல்லி வாகனங்களில் வந்து கொண்டிருக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளவு அழகான ஒரு வாயில் கோபுரம் அமைக்கப்பட்டிருக்குது. விவசாய கண்காட்சி 2024 என்ற பேரில் உண்மையிலேயே அந்த விவசாயம் என்று சொன்னாலே பசுமை. அந்த பசுமையை நினைவுபடுத்துகிற முகமாக பச்சை கலரில் வந்து கண்காட்சிக்கான நுழைவாயிலை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆதிவியூ சொந்தங்களே, இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து வருகின்ற எமது காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உறவுகளே, தொடர்ந்து எமது ஆதிவியூ சேனலோடு இணைந்திருங்கள். எப்பொழுதும் உங்களுக்கான பயன்தறி காணொலிகளோடு இணைந்திருப்போம். ரைட், ஓகே. இது வந்து ஒரு மேட்டு நில விதையிடும் கருவி. இது வந்து ஒரு கோவிட் டிராக்டரை பயன்படுத்தி நாங்கள் செய்கிற ஒரு உபகரணம். வீட்டில் வந்து சில நாங்கள் உளுந்து பயிறு, காப்பி, கச்சான், சோளம், அதோட நெல் ஒரு விதை பச்சிருந்தேனே. இதுக்கு நாங்கள் இதை பாவிக்கிறோம். இதில் இந்த 2 முக்கியமான பொருள் கொண்ட விதைப்பட்டி. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் விதையை போடுவோம். அடுத்தது வந்து இங்கே பசலையில் அடி உரம் போடுவோம். 2மே வந்து என்ன வரப்போ இது நாங்களுமே அது பிடிஏ சாப்பிட இது இயக்கிறதில்ல. ஸ்டெப்லிங்கும் சைட்லிங்கிலும் போடுறோம். பட் டிராக்டர் இந்த வீல்லேருந்து
நிலத்திலேருந்து சுத்த போகுது. இது சுத்தக்குள்ள என்ன சொன்னால் இந்த ஆண்மூலம் இதுக்குரிய வலு வந்து கிடைக்குது. கிடைக்க என்ன செய்யும், இந்த ரோதை வந்து சுத்தக்குள்ள இந்த விதை வந்து இதால் வந்து எடுக்கப்பட்டு இதுக்கு கிளம்புது. அடுத்து அதே நேரம் பசலையும் என்ன செய்யும் வந்து ரெண்டு ஒரே இடத்துல தான் எங்களுக்கு வெறும் அந்த விதையோட சேர்ந்து விதை தனியத்தான் பெறும். ஆனால் பசலை விழோக்களை ரெண்டும் வந்து ஒரு லைன்லயே வரும். சரியானே? அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இப்போ இது அந்த விதைக்கேற்றம்னா இதை மாற்றுவோம். சரியானே? இப்போ சின்ன விதை என்று சொன்னா இது சின்ன இருக்கும். நெல்லுக்கு வந்து இதை நாங்கள் போட்டால் கூட நெல் விடும். இதில் வந்து நாங்கள் சின்னதாக போடுவோம். இது சின்ன விஷயம் கலட்டில் இதோட நட்டு இருக்குது காட்டி இதை இழுத்தம்னு சொன்னால் இது நேரம் அப்படியே வரும். நாங்கள் இதை போடுவோம். போட்டுட்டு இது இந்த விதையண்ட பெர்மனன்ட் கேட்ட மாதிரி இதை நாங்கள் மாற்றுவோம். பசலைக்கு நாங்கள் மாற்றவில்லை, மாற்ற தேவையில்லை. சரியா? இதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகள் வந்து முந்தின விவசாய காலத்தில் வந்து வலு நாட்டு நடுதல், மற்றது நெல் நாட்டு நடை இடமுடு இயந்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள், அதாவது நாட்டு நடுகிறது, அதை எப்படி களப்படுங்கிறது, அதை எப்படி பிரிச்செடுக்கிறது, அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி மிஷின் இருந்திருக்கு. அந்த எங்களுடைய விற்பனை காட்சி கூடம் இந்த விவசாய கண்காட்சிக்காக நாங்கள் இது அமைத்திருக்கின்றோம். அந்த வகையில் பனை சார்ந்த உணவு மற்றும் கைவினைப் பொருட்களை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் பல பாடசாலை மாணவர்கள், மாணவிகள் மற்றும் முதியோர்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த பனை சம்பந்தமான அறிவினை பெற்றிருக்கின்றார்கள். இந்த வகையில் எங்களுடைய காட்சி பொருட்களாக நீங்கள் பார்க்கிறது பனை ஓலையில் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள், கேன்பேக், அதே போல பனம்பெல்லம் போன்ற உற்பத்திகள் மற்றும் ஒடியல் மா, பனாட்டு, புழுக்கொடியல் மா, பானை பெனாட்டு, சீவல் புழுக்கொடியல் அப்படியான வகைகள் எல்லாம் இருக்குது. பெனம் கிரஸ் இருக்குது. அதே போல கைவினையால் ஆக்கப்பட்ட பொருட்கள், கூடைகள், தையல் பெட்டி போன்ற நீட்டுப்பட்டி போன்ற கூடைகளையும் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். காட்சிப்படுத்தலோடு விற்பனையும் செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. இது வந்து நகர்ப்புற தோட்டம் என்ற ஒரு பகுதியை அமைச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ள வந்து நான் நினைக்கிறேன் அந்த கொழும்பு வெளிநாடுகளில் இருக்கிறவ வந்து எப்படி அந்த தங்களுடைய மேல்மாடி வீட்டு திட்டங்களில் வந்து தங்களோட வீட்டுக்கு தேவையான விவசாயத்தை எப்படி செய்து கொள்வது, அதுக்கு எவ்வாறு வழிமுறைகள்ன்ற மாதிரி இங்கேயும் வந்து அதே மாதிரி காட்சி ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. பாருங்க, அப்படித்தான் தெரியுது. ஒவ்வொரு வாளிகள் நீங்கள் பயன்படுத்தின அந்த வாளிகள், ஒரு பேக்குகள், சின்ன சின்ன சாடிகளில் ஒவ்வொரு ஸ்டாண்டுகளில் குழுவி ஒவ்வொரு விவசாய பயிர்களையும் தங்களுக்கான தேவைகளுக்கு நட்டு வச்சு அதை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை அதான அழகாக வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் யாழ்ப்பாணம் ஊர் மாதிரி ஒரு இடத்துல என்று சொன்னால் அவங்களுக்கு தேவையான நிலம் வச்சுருப்பாங்க, விவசாயம் செய்வாங்க. ஆனால் வெளிநாடுகளில் அல்லது வெளி மாவட்டம் கொழும்பு மாதிரி பகுதிகளில் வந்து அப்படி தோட்டம் செய்யலை. அது ஆனால் வீட்டில் கிடைக்கக்கூடிய வெளி மொட்டை மாடிகளில் அல்லது சின்ன இடங்களில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தங்களுடைய ஏனைய அந்த கழிவுப் பொருட்கள், பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை வச்சு அதை தோட்ட விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதை பயன்படுத்த
இது தனியார் நிறுவனம் ஒன்று சோலார் விற்பனைக்கு வைத்து அதனுடைய பயன்பாடு குறித்து ஒரு மோட்டார் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு சோலரால் மின்சாரத்தை பெற முடியும் என்றதை காட்டுறதுக்காக ஒரு தண்ணீர் இறக்கிற இயந்திரத்தை பயன்படுத்தி மோட்டார் பயன்படுத்தி இந்த சோலரால் தண்ணீரைக்க பயன்படுத்தலாம் என்றதை விளங்கப்படுத்தி அதை விற்பனைக்காக வச்சிருக்கிறார்கள். அதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இஞ்சால பாருங்க எவ்வளவு அழகான ஒரு விஷயம். பப்பாசி மரங்களும் அங்கால இருக்கக்கூடிய கீழ் துளி நீர்ப்பாசனம் மூலம் அந்த பீட்ரூட் கன்றுகள் கோவா கன்றுகளுக்கு நீர்ப்பாசன துறை மூலம் தண்ணி பாய்ச்சப்படுகிறது. எவ்வளோ அழகாக அந்த பீட்ரூட் கன்றுகளை பாருங்கள், கரெக்டுகள் அப்படியான விஷயங்களை இதில் போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையிலேயே ஒரு பெயர் பலகைகளோட என்னென்ன பயிர்ன்றதை காண்பிக்கக்கூடிய அளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்கள், அங்கால சோளம் பயிரிடப்பட்டிருக்கு, பின்னால் வாழை பயிரிடப்பட்டிருக்கு.
இப்போ நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்க இந்த பயிர் வந்து மஞ்சள். இது வந்து கூடுதலாக இலங்கையில் பயிர் செய்கிறது குறைவு. வெளிநாடு இந்தியாவை போன்ற நாடுகளில் இருந்து தான் இறக்குமதி செய்கிறது. ஆனால் இதை இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து பயிரிடப்பட்டிருக்கு. இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை பற்றி தொடர்ந்தும் நாங்கள் ஆராய்ச்சி செய்வோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து மஞ்சள். இது வந்து அம்பர்லங்கா என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அம்பர்லங்கா மரம் தான் அப்படி நீட்டுக்கு இப்படி பெரிய சோலையாக காய்களோட நிறைஞ்ச ஒரு மரமாக நிற்குது. அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்தியாவில் வந்து கொய்யா மரங்கள் அதிகமாக நிற்குது. எல்லா கொய்யா மரத்துக்கும் கொய்யா காய்களுக்கும் வந்து அணில் அரிக்காமல் அதை சுற்றி பாதுகாப்பு சுட்டப்பட்டுள்ளது. இந்தியாவில் வந்து நெல்லி மரங்கள் அதிகமாக, நெல்லி மரத்துக்கு தான் நீங்கள் பார்த்து கொண்டீங்க. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு மரங்களும் வந்து பல சோலைகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அன்னாசி பயிற்சிகையும் இங்கே இல்லை. ஆனால் இங்கே வந்து பயிரிடு செய்திருக்கிறாங்க. பார்ப்போம். இதில் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த மேடை தயாரிப்போம். அதுக்கு வந்து நாங்கள் கூட்டெருகள் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த மேடை மாதிரி பிடிப்போம். மேடை பிடிச்சிட்டு இந்த பொலித்தீன் மல்ச்சிங்னு சொல்கிற இதை வந்து இதை போடுற காரணம் என்னென்னா இந்த புட்களை கட்டுப்படுத்துறதுக்காண்டி தான் இது மெயின். இது வந்து இப்போ நாங்கள் இருந்தால் இப்போ 12 தொடக்கம் 14 மாதத்தில் தான் இது அறுவடை எடுக்க போகிறோம். இப்போ அதுக்கும் வந்து நாங்கள் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து இப்போ களை கட்டுப்பாடுன்ற வந்து ஒரு அதிக செலவாக இருக்குது. அதை குறைக்கிறதுக்காக வந்து இந்த மல்ச் போடுறோம்.
பிடுங்கும் இயந்திரம். இது மரத்திலிருந்து கச்சான பிடுங்குவதற்கு பயன்படுவது. இது கச்சான் உடைச்சு முத்த பொதும்பாக எடுக்குவது. இது பனம்பழ மிஷின், பனம்பழத்தை புழிஞ்சு சாவாக எடுக்குவது. இது பல வகை எல்லாமே சாவாக எடுக்குவது. இது இடியப்பம் புளிகிற மிஷின், இடியப்பத்துக்கு உரிய மாவை போட்டால் இடியப்பம் புளிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் அதே மிஷின் தான். இது புளிஞ்சு எடுக்கப்பட்ட சாவை பலவிதாசத்தை பதப்படுத்துவதற்காக, பக்கெட்டில் அடைக்குவதற்காக பதப்படுத்துவ மிஷின். இதுவும் அதே கச்சான். பசலையை அரிக்க எடுக்குவது, நாங்கள் சொப்பலில் போட்டு அடிக்க பசலையை அரிக்க எடுக்குவதற்கு பயன்படுவது. இது பிடுங்கப்பட்ட மஞ்சளை பொலிஸ் பண்ணி பாவனைக்கு ஏற்ற மாதிரி பேக்கெட்டில் அடைக்குவதற்காக பொலிஸ் பண்ணி. இது நாங்கள் சிஐசி கெமிக்கல் கம்பெனி. இது சிஐசியில் 60 வருஷத்துக்கு மேலே இலங்கையில் சிறந்த அக்ரிகல்ச்சர் உள்ளீடுகளை வழங்குற ஒரு நம்பர் 1 கம்பெனி சிஐசின்னு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய நாங்கள் வச்சுருக்கோம்னா, அந்த விவசாயத்துக்கு தேவையான முழு ப்ராடக்டும் இதில் வச்சிருக்கிறோம். கெமிக்கலுக்கு தேவையானது, கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் ரெண்டும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நெல் ஒன்று அறுவடை செய்யணும் விதையிலிருந்து அங்கே கொண்டு வைக்கும் வரையும் முழு தேவையான நெல்லுக்கோ அல்ல வெஜிடபிளுக்கோ எந்த பயிராக இருந்தாலும் அதுக்கு தேவையான முழு பாதுகாப்பு கெமிக்கல் இதில் இருக்குது. இதில் பார்க்கலாம். அதோட இங்கால பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இங்கால பப்ளிக் ஹெல்த் ப்ராடக்ட்னு சொல்கிறது, எல்லாரும் பாயக்கூடிய மாதிரி இலியான் மருந்து, எலி மருந்து, மற்ற நத்த மருந்துகள், பப்ளிக் ஹெல்த் ப்ராடக்ட் இங்கால நாங்கள் ஷோ பண்ணியிருக்கிறோம். அதையும் பார்க்கலாம்.
கோப்பாய் நியூட்ரிபூட் பேக்கேஜ் கோப்பாய். நாங்கள் வந்து இது மிளகாத்தூள் செய்கிறோம். மிளகாத்தூள் வந்து சீல்வாண்டி கிடையாது. நாங்கள் சத்துணவுகளை உற்பத்தி செய்கிறோம். Jauh.